அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழர் இன வரலாற்றில் கருணாவுக்கு பிறகு மிக கேவலமான ஒரு இன துரோகி யாரு அப்படின்னு கேட்டா உறுதியா அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லலாம், அது திருமாவளவன் தான். என்ன ரொம்ப கடுமையான விமர்சனமா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காணொலியை முழுசா பாருங்க, அப்பதான் நான் ஏன் அப்படி சொன்னேன் என்பதற்கான காரணம் உங்களுக்கே புரியும். இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி திருமாவளவன் தமிழ் அரசர்களை பற்றி மிக மோசமான தரக்குறைவான பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா சோழ பேரரசர்களான ராஜராஜ சோழனை பற்றியும் ராஜேந்திர சோழனை பற்றியும் அடிப்படை சான்றுகளே இல்லாமல் பல தவறான தகவல்களை சொல்லி மிக இழிவாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு. தமிழ் அரசர்கள் தான் தமிழ் கலாச்சாரத்தையே கெடுத்தாங்க, தமிழ் பண்பாட்டையே அழிச்சாங்க, கோவில் கருவறையில் இருந்த தமிழ் மொழியை வெளியேற்றி விட்டு அந்த இடத்துல சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து புகுத்துனாங்க, பார்ப்பனர்களுக்கு நிலங்களை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, அதுவும் ஒடுக்கப்பட்ட மக்களான பறையர்களிடம் இருந்து நிலத்தை பிடுங்கி பார்ப்பனர்களுக்கு பிரம்மதேயமா கொடுத்தாங்க, தமிழ் மொழியவே அழிச்சிட்டாங்க, அதனால நான் எந்த ஒரு தமிழ் அரசரையும் மதிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பல இழிவான தரக்குறைவான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த முறை தமிழினம் தங்களுடைய அரசரின் பெருமைகளை காப்பாற்றுவதற்காக வெகுண்டி எழுந்து திருமாவளவனுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாங்க. பல பேர் மிக கடுமையாக விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. திருமாவளவன் தவிச்சு போயிட்டாரு. வழக்கமா திருமாவளவனை பின்னாடி இருந்து இப்படியெல்லாம் பேச வைக்கிற, அதாவது திருமாவளவனை வச்சே தமிழ் இனத்தை இழிவுபடுத்தி பேச வைக்கின்ற திமுகவும் மற்றும் பல திராவிட கூடாரமும் இந்த விஷயத்துல திருமாவளவனுக்கு ஆதரவா பேசவே இல்லை, மூச்சு கூட விடல. நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு திராவிட தலைவரும் திருமாவளவனுக்கு இந்த விஷயத்துல ஆதரவா வந்து நிக்கவே இல்லை. ஏன்னா தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் 10க்கும் மேற்பட்ட சமூகங்கள் சொந்தம் கொண்டாடுது. அந்த 10க்கும் மேற்பட்ட சாதிய சமூகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய சமூகங்கள். இந்த நேரத்துல திருமாவளவனுக்கு ஆதரவாக வந்து நின்று ஏதாச்சும் பேசினா அந்த சமூகங்களோட வாக்கு தேர்தல் நேரத்துல எங்க தங்களுக்கு வராம போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்துல பயத்துல திமுகவும் மற்ற திராவிட கூடாரமும் திருமாவளவனை நட்டாத்துல தவிக்க விட்டுட்டு அமைதியா அப்படியே இந்த விஷயத்த கடந்து போயிட்டாங்க. ஆனா திருமாவளவனுக்கு எல்லா திசைகள்ல இருந்தும் அடி தாறுமாறா விழுந்துகிட்டே இருந்துச்சு. திருமாவளவன் ஏங்கி போய் ஐயோ நமக்கு யாராச்சும் ஆதரவா குரல் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நேரத்துல தூரத்துல அவருக்கு ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு. அந்த ஒளியை அப்படியே பின்பற்றி போனா அங்க ஒருத்தர் திருமாவளவனுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. யாராவது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்களோட காணொளிகளை எல்லாம் கொண்டு வந்து தங்களுடைய கட்சி சார்பான வலையொலிகள்ல தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க சிறுத்தை குட்டிகளும் சில மூத்த விசிக நிர்வாகிகளும். யார் தெரியுமா? தெலுங்கு ராஜ மாதா உஷாராணி. நான் வந்து அண்ணன் திருமாவளவன் கிட்ட தெரியாமலேயே ஒரு விஷயத்த கேட்கிறேன். ஏன்னா இந்த அம்மா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவங்க தமிழர்களை பற்றியும் தமிழ் தேசியவாதிகளை பற்றியும் நம்முடைய தேசிய தலைவரை பற்றியும் நம்முடைய புலிகள் இயக்கத்தை பத்தியும் என்னெல்லாம் பேசி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சேதான் அவங்களுடைய கருத்தை கொண்டு வந்து உங்களுடைய வலையொலிகள்லையும் உங்களுடைய வெளிச்சம் தொலைக்காட்சியிலையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? தமிழர்கள் எல்லோரும் வரலாற்று திருடர்கள். நான் சொல்லல, அந்த அம்மா சொன்னது. தமிழர்கள் எல்லோரும் வரலாற்று திருடர்கள். சோழர்கள் வந்து தெலுங்கு அரசர்கள், அவங்கள தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் தெலுங்கர்களோட வரலாற்றை திருட பாக்குறாங்க. இது ஒன்னாச்சா? தமிழ் தேசியவாதிகள் எல்லோரும் தீவிரவாதிகள், உங்களையும் சேர்த்துதான். ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க நான் தான் உண்மையான தமிழ் தேசியவாதி அப்படின்னு பெருமை பேசுறீங்கல்ல, உங்களைத்தான் தீவிரவாதி அப்படின்னு அந்த அம்மா பல காணொளிகள்ல பேசியிருக்கு. இது மட்டுமா? நம்முடைய தேசிய தலைவரையும் நம்முடைய இயக்கத்தை பத்தியும் எந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்கு தெரியுமா? நம்முடைய தேசிய தலைவரும் நம்முடைய இயக்கமும் சிங்களவர்களை அடக்கி ஒடுக்கிட்டாங்களாம். சிங்களவர்களுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து அவங்கள ஒடுக்கிட்டாங்களாம்.
அங்க எப்படி தேசிய தலைவரும் நம்முடைய இயக்கமும் சிங்களவர்களை அதுவும் எப்படி சொல்றாங்க தெரியுமா? அப்பாவி சிங்களவர்களை அவங்க அப்பாவிகளாம். 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று புதைத்த சிங்களவர்கள் இந்த அம்மாவுக்கு அப்பாவிகளாம். அந்த அப்பாவி சிங்களவர்களை நம்முடைய தேசிய தலைவரும் நம்முடைய இயக்கமும் ஒடுக்கிட்டாங்களாம். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தீவிரவாதிகளான தமிழ் தேசியவாதிகள் உங்களையும் என்னையும் சேர்த்துதான் சொல்றாங்க. தமிழ் தீவிரவாதிகளான தமிழ் தேசியவாதிகள் தெலுங்கர்களை ஒடுக்குறாங்க, தெலுங்கர்களை அழிக்கணும்னு சொல்றாங்க. எங்களை விடுங்க, நாங்களாச்சும் அப்பப்ப ஆதிக்க எண்ணம் கொண்ட சில தெலுங்கர்களை எதிர்த்து பேசுறோம், கண்டிக்கிறோம். நீங்க விழுந்து விழுந்து அவங்களுக்காக முட்டு கொடுக்கக்கூடிய ஆளு. ஆனா கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த அம்மா பொத்தாம் பொதுவா எல்லா தமிழ் தேசியவாதிகளையும் பார்த்து இவங்க எல்லாரும் தீவிரவாதிங்க, இவங்க எல்லாரும் தெலுங்கர்களை ஒடுக்குறாங்க அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்க தேசிய தலைவரை பற்றி எந்த ஒரு அடிப்படை சான்றும் இல்லாத ஒரு தகவலை சொல்லிட்டு உலக தமிழர்கள் மத்தியில நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்துல தேசிய தலைவரை மிக கேவலமாக இழிவாக விமர்சனம் செய்து பேசிய தெலுங்கு ராஜ மாதா மனப்பிறழ்வு கொண்ட மருத்துவர் உஷாராணிய கூட்டிக்கிட்டு உங்களுக்கு ஆதரவா பேச வச்சு மேலும் மேலும் தமிழர்களோட எதிர்ப்பை சம்பாதிக்கிறீங்களா? வெளிப்படையா சொல்லிடுங்கண்ணே, வெளிப்படையா அறிவிச்சிருங்க. தமிழ் இனத்தை காட்டி கொடுத்துதான் நான் பிழைப்பு நடத்த போறேன், அதனால தமிழர்கள் யாரும் என்னை நோக்கி எந்த ஒரு கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சுட்டு யாருடைய கருத்தை வேணும்னாலும் கொண்டு பரப்புங்க. யார் உங்களை என்ன கேட்க போறாங்க? கருணா மாதிரி நீங்களும் ஒரு துரோகி அப்படின்னு நாங்களும் கடந்து போயிடுறோம். எதுக்கு ஒரு பக்கம் தமிழ் தேசியவாதி மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இப்படி நம்முடைய இனத்துக்கு எதிராக பேசுறவங்களை கூட்டிக்கிட்டு மேடை ஏத்துறீங்க? இந்த அம்மாவே பரவாயில்ல, இவங்க கூட பரத் அப்படின்னு ஒரு லூசு பையன் சுத்திக்கிட்டு இருப்பான். ஊர்காவலனோ சமுதாய காவலனோ என்னமோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறான், எடுத்து பாருங்க. அதுல அந்த பரத்தும் இந்த அம்மாவும் சேர்ந்து உக்காந்துக்கிட்டு ஏற்கனவே சொன்னல தமிழர்களை பத்தியும் தமிழ் தேசியவாதிகளை பத்தியும் நம்முடைய தேசிய தலைவரை பற்றியும் நம்முடைய புலிகள் இயக்கத்தை பத்தியும் என்னெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னு அந்த சேனலை எடுத்து பாருங்க. வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் தீவிரவாதிகள் எங்க உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழனோட சோத்தை தின்னுகிட்டு தமிழர்களை தீவிரவாதிகள் பொறுக்கிகள் அப்படின்னு அந்த அம்மா பேசுது. இந்த பரத் இருக்கிறான் தெரியுமா, இவன் சில நாட்களுக்கு முன்னாடி தான் பேசினான். என்ன பெரிய தமிழ் தேசியம், என்ன பெரிய தமிழ, அதெல்லாம் இங்க எடுபடாது, நாங்க விஜயநகர பேரரசை நிறுவி காட்டட்டுமா அப்படின்னு திமிரா கேட்டான். தமிழ் அரசர்கள்னா இழிவா பேசுனீங்கல்ல, விஜயநகர அரசர்களை பத்தி பெருமையா ஒருத்தன் பேசுறானே, தமிழர்களுக்கு எதிராக பேசுறானே, அவனை பத்தி என்ன பேச போறீங்க சொல்லுங்க. இது கூட பரவாயில்ல, இன்னொரு இடத்துல பேசி இருக்கிறான். என்ன தெரியுமா, நான் நாயக்கர் ரெட்டியார் தீப்பந்தத்தை எடுத்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற குடிசையை கொளுத்த போறேன் அப்படின்னு பேசி இருக்கிறான். இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களுடைய கூட்டாளிகளா? இவங்க தான் உங்களுக்கு ஆதரவானவர்களா? இவங்களை விட்டா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? அண்ணே கோச்சுக்காதீங்க, சிறுத்தைகளே கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு எல்லாம் எதனா கேட்டுட்டா உடனே இவன் ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதுக்கு பயந்துகிட்டே அமைதியா கடந்து போக வேண்டியது இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்தபட்ச கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? மொழி பற்றி இனப்பற்றி எதுவுமே கிடையாதா? எங்கேயாச்சும் உடம்புல ஓடுற ரத்தத்துல ஒரு துளியில நான் தமிழன் அப்படிங்கிற உணர்வே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நம்ம நாட்டுல உக்காந்துக்கிட்டு நம்ம இனத்துக்கு எதிராகவும் நம்முடைய மொழிக்கு எதிராகவும் நம்முடைய தலைவருக்கு எதிராகவும் ஒரு கூட்டம் பேசுது. அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பரப்புறீங்களே, உங்களை எல்லாம் என்ன கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதுனே தெரியல. மன்னர்களோட பெருமையை பேசுறது பிற்போக்குத்தனம் கிடையாது, அது நம்மை நாமே தேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு செயல். உங்களுக்கு உங்களுடைய மொழியை பற்றி பெருமித உணர்வு இருக்கணும், உங்களுடைய வரலாற்றை பற்றிய பெருமித உணர்வு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மொழி உணர்வும் இன உணர்வும் வரும். உங்களுக்கு மொழி உணர்வும் இன உணர்வும் இருந்தா மட்டும்தான் உங்களால தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க முடியும். தமிழர்கள் என்னைக்குமே தமிழ் தேசிய அரசியலை நோக்கி போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த திராவிட கூடாரம் தொடர்ந்து தமிழ் மொழியை கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஈவேரா அந்த வேலையைத்தானே செஞ்சுக்கிட்டு போனாரு. உன் மொழியில என்ன இருக்கு, அது ஒரு காட்டுமிராண்டி மொழி, அதுல அறிவியல் இருக்கா, புவியியல் இருக்கா, லொட்டு இருக்கா, லொசுக்கு இருக்கா அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை தமிழ் மொழியை தரம் தாழ்த்தி பேசிட்டு போன நபர் தானே ஈவேரா. ஏன் அப்படி பேசணும்?
தமிழர்களுக்கு மொழி பற்று வந்துடக்கூடாது. உனக்கு மொழி பற்று வந்துருச்சு அப்படின்னா நீ உன்னை திராவிடன்னு சொல்லிக்க மாட்ட. என்னுடைய தாய்மொழி தமிழ், என்னுடைய நாடு தமிழ்நாடு, நான் தமிழன் அப்படின்னு தான் உன்னை நீ அடையாளப்படுத்திக்குவ. அது நடந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து தமிழர்களை உளவியல் ரீதியாக ஊனப்படுத்த, அவங்களுடைய மொழியை கொச்சப்படுத்தி திராவிடர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்முடைய மன்னர்களை இழிவுபடுத்தி பேசுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள் மற்றும் பல தமிழ் சிற்றரசர்கள் இவங்களை எல்லாம் இந்த திராவிடர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. ஆனா நாயக்கர்கள், விஜயநகர அரசர்கள் அப்படின்னு வரும்போது மட்டும் அப்படியே மியூட் மோடுக்கு போயிருவாங்க. அந்த இடத்துல எதுவுமே பேச மாட்டாங்க. அப்படியே கப்பு சிப்புன்னு வாய் மேல கையை வச்சுக்கிட்டு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு போயிருவாங்க. ஏன்னா விஜயநகர பேரரசோ நாயக்கர்களோ அவங்களுடைய அரசர்களை பத்தி அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா தமிழ் அரசர்களை தொடர்ந்து இழிவுபடுத்துவாங்க. உன்னுடைய முன்னோரை பத்தி தெரியாதா? அவள்லாம் பார்ப்பனருக்கு அடிமை, பறையர்கள் கிட்ட இருந்து நிலத்தை எல்லாம் புடுங்கி பார்ப்பனர்களுக்கு கொடுத்தான், அவன் தான் தமிழ் மொழியை ஒழிச்சான் அப்படின்னு கொஞ்சம் கூட அடிப்படை சான்றே இல்லாத பல பொய்யான வரலாற்று தகவல்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி தமிழர்களை ஒரு குற்ற உணர்வுக்கு ஆட்படுத்துவாங்க. இதையெல்லாம் கேட்கிற தமிழன் என்ன நினைப்பான்? ஐயோ, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இப்படி ஆரியர்களுக்கு அடிமையா இருந்துட்டாங்களே, திராவிடர்கள் சொல்ற மாதிரி நாம ஒன்னும் அவ்வளவு சிறப்பானவங்க கிடையாது போலயே அப்படின்னு அவனுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அந்த தாழ்வு மனப்பான்மையில அவன் இருக்கிற வரைக்கும் தான் பிற மொழியாளர்களான ஸ்டாலினோ, உதயநிதி ஸ்டாலினோ, ஏவா வேலுவும், சேகர் பாபுவும், பிச்சாண்டியும் மற்றும் பல பிற மொழியாளர்களும் தமிழர்களை ஆள முடியும். இந்த உளவியல் ஊனத்தில் இருந்து தமிழர்கள் விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம நம்முடைய மொழியால், நம்முடைய வரலாற்றால் மீள் எழுச்சி பெறணும். அதுக்காகத்தான் நாம நம்முடைய வரலாற்றை பேசுறோம். நம்முடைய அரசர்கள் தப்பு செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா செஞ்சிருக்கிறாங்க. யார் இல்லைன்னு மறுத்தா? அதை அந்த காலத்தோட பொருத்தி பார்க்கணும். நீங்க இந்த காலத்தோட முற்போக்கு சிந்தனையில இருந்துகிட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசர்கள் ஏன் அப்படி இல்லை, ஏன் அவங்க எல்லாம் பார்ப்பனர்களை எதிர்க்கல அப்படின்னு எல்லாம் கேட்டா இதுக்கு என்ன பதில சொல்ல முடியும்? நம்முடைய அரசர்கள் தப்பு செஞ்சிருக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கல. அவங்க செஞ்ச தப்புல இருந்து நாம பாடம் கத்துக்கணும். அவங்களுடைய வீர தீரத்துல இருந்து, அவங்களுடைய பெருமையான வரலாற்றுல இருந்து நாம ஊக்கம் பெறணும். இப்படிப்பட்ட இனத்துல வந்த நாம இன்னைக்கு ஏன் வேற ஒரு இனத்துக்கு அடிமையா இருக்கணும்? இனி நாம அப்படி இருக்கக்கூடாது. நாம தான் நம்முடைய நாட்டை ஆளணும், நாம உண்மையான விடுதலையை நோக்கி முன்னேறணும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. அப்படின்னு எல்லாம் சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்முடைய வரலாற்று பெருமைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காகத்தான் நாம நம்முடைய வரலாற்றை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அடிப்படையே தெரியல உங்களுக்கு. நீங்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போறீங்க. மாநாட்டோட சிறப்பு அழைப்பாளர் யாருன்னு இந்த தெலுங்கு ராஜமாதா உஷாராணியும் இந்த லூசு பைய பரத்துமா? சூப்பர், மேடை ஏத்துங்க. நல்ல தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறீங்க, பாராட்டுக்கள். இப்படியே பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் உலக தமிழர்களால் கிடைக்கும். சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.